மாதிரி இது காண்டா சொல்றவனுங்களுமே பிபாச் பிளேயர் போய் கேட்டீங்க குத்தா மதிப்பா அப்படியே பிபாச் பிளேயர் போய் கேட்டீங்கன்னா எனக்கு என்னன்னு புரியல. எனக்கு என்னன்னு வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எல்லா சினிமாலையும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா? இல்ல இல்ல, அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். சில விஷயத்துக்காக நான் ஃபேஸ் பண்ணி போட்டேன். சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. இப்படி என்ன ப்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பேனல்ஸ், அதுக்கு ஹேக் அப்படின்ட்டு வந்து ஒரு பெரிய இஷ்யூவே வந்து தமிழ் கம்யூனிட்டில வந்து போயிட்டு இருக்கு. சோ என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் குரூப் வந்து நான் பேனலுக்கு அகைன்ஸ்டா இருப்பேன், என்ன ஆனாலும் அதை குடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எல்லாரும் கேம் டெலீட் பண்ணிட்டு போங்களா? என்ன சொல்றா? என்னன்னா நீயே இப்படி சொல்றேன்னு தானே நினைக்கிறீங்க? ஆமாங்க, வேற என்னங்க பண்ண முடியும்? ஒரு ரூம் மேட்சுக்கு போனா பிசில பேனலை போட்டு வரானுங்க. சரி பிசி பிளேயர்ஸ் தான் பேனல் போடுறானுங்கன்னு சொல்லிட்டு சரி போன் பிளேயர்ஸ் கூட ஆடுவோன்னு பார்த்தா போன்ல ஏதோ ஃபைல் மாதிரி வைக்கிறாங்களாமா, அது போட்டா ஹெட்ஷாட் அடிக்குமாமா. என்னடா இது? என்னடா நடந்துட்டு இருக்கீங்க? இது கேம் காசு கொடுக்க. அப்ப என்ன சொல்ல வரீங்க? காசு இருந்தா வந்து ப்ரோ பிளேயர் இது மத்தவன். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இந்த பேனல் யூசர் பாத்தீங்கன்னா விற்கிறவங்க பாத்தீங்கன்னா இதான் வந்து சும்மா வாங்க 500 ரூபா 400 ரூபா 300 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு சைடு வந்து வித்துட்டு இருக்காங்க. இது அவங்க டிஎம் பண்ணி பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன மாதிரி வீடியோ போடுற ஒருத்தனே அதுக்கு ப்ரொமோஷன் போட்டு வச்சிருக்கான். இல்ல எனக்கு புரியல இது என்ன கான்செப்ட்ன்ட்டு. ஆனா நான் ஒண்ணுங்க, நான் இதுக்கு அகெயின்ஸ்டா நிக்கலாங்கிற முடிவு பண்ணிட்டேன். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் ப்ரோ ஆச்சு? முதல்ல வந்து இந்த பேனல்ஸ் எப்படி வந்துச்சு, என்ன ஆச்சு, இப்போ இது இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து இந்த வீடியோ வந்து பார்ப்போம். நாங்களா வர்றோம். என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எது? ஆறு பார்த்தா? நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். ஆஹா. ஸோ இது வரைக்கும் நான் வந்து எனக்கு ஸ்டெப் எடுக்கல. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி கேமிங் தமிழ் வீடியோ போட்டு வந்து வியூஸ் ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் வந்து அந்த சைட் போல அவனுங்க வியூஸ் எடுக்கிறக்காண்டி எதையாவது சொல்லி விட்டு போயிடானுங்க, குத்தி விட்டு போயிடானுங்க. அங்க கேளுங்க. என்னக்கா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேனல்னா என்ன, ஹேக்னா என்ன சொல்லிட்டு மிஸ்டர் குரூப் சொல்லியிருப்பாரு. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அந்த வீடியோ நான் கிளிப்ல ஆட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பேனலுக்கும் ஹேக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத சொல்றேன் கேளுங்க. இப்ப ஹேக்குங்கிறது ஒரு மொத்த ப்ரோக்ராமே வந்து டோட்டலா கிராப் பண்றது. அதாவது இப்போ நம்ம ஹேக் போட்டோம்னா பறந்துட்டு குறி அடிக்கலாம். ஸோ இங்க நின்ன இடத்துல இருந்து பீக்ல நின்றுட்டு கிளாக் டவர்ல அடிக்கலாம். ஸோ நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது தான் வந்து ஹேக். அதை ஆனா பேனலுங்கிறது என்னன்னா, ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, அந்த ப்ரோக்ராம்ல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்குது. அதாவது இப்போ வயிற்றுல இருந்து டிராக் பண்ண போல வந்து ஹெட் விழுவுதுன்னா, அது வந்து ஒரு செஸ்ட்ல இருந்து டிராக் பண்ணாலே உங்களுக்கு ஹெட் விழுவுது தான். ஸோ பேனல் போட்டாலுமே உங்களுக்கு அது கொஞ்சம் அதை ஆட கத்துக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து ஆட்டம் வரும். ஃபர்ஸ்ட் பேனல் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 சீசன் முன்னாடி வந்து பேனல் நான் வந்து கண்ணால நான் வந்து அப்பதான் மக்கள் எனக்கு பேனல்ஸ் யூசஸ்லாம் வந்து என்ன அடிச்சாங்க. என்ன சொல்றா? என்ன பாத்தீங்கன்னா பிசி பிளேயர் விளையாடுறப்ப அவங்க எனக்கு வந்து கொலை காட்டு காட்டினாங்க. அது மட்டும் இல்ல, ஸோ பிசி பிளேயர்ஸ் எல்லாம் தானே அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் செய்க தரமான செய்க. இந்த சீசன் பாத்தீங்கன்னா நான் சிஎஸ் உள்ள போறேன், போனாவே அதை வந்து அடிச்சிடறாங்க. நான் வந்து திரும்பி பிசி பிளேயர் போல நான் நார்மல் ஒரு ஹீரோயிக் பிளேயர் தான், ஆனா என்னையே வந்து விட்டடி அடிக்கிறாங்க. சரி அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. என்னதான் ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டர் குரூப் வந்து ஹேக் எப்படி வந்துச்சு, பேனல்ஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருப்பாரு. ஐயோ மீண்டும் மீண்டுமா டிபார்ட்மெண்ட் சேர்த்துக்க ரெக்கமெண்ட் பண்ண. ஸோ இது வந்து விபாஸ் பிளேயர்ஸால் மட்டும்தான் பேச முடியும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பாரு. உடனே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் குரூப் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ஒரு ஜெனரல் பீப்புள்ஸாக தெரியல. ஸோ கேமிங் தமிழ் லைவ்ல போயிட்டு என்ன ப்ரோ பண்ணுறீங்க, நீங்கள் எதுவுமே பண்ணலையா பேனல் யூசர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. மாதிரி இது காண்டா சொல்றவனுங்களுமே பிபாச் பிளேயர் போய் கேட்டீங்க குத்தா மதிப்பா அப்படியே பிபாச் பிளேயர் போய் கேட்டீங்கன்னா எனக்கு என்னன்னு புரியல. எனக்கு என்னன்னு அவனுங்க வியூஸ் எடுக்கிறக்காண்டி எதையாவது சொல்லி விட்டு போயிடானுங்க, குத்தி விட்டு போயிடானுங்க. அங்க கேளுங்க. எனக்கு காண்டாவதுப்பா. என்ன அதை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. உங்களுக்கு எது ஒன்னா வரட்டும், நீ என்ன ஒன்னா பண்ணிக்கிறீங்க, பிரச்சனையே இல்லை. என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. சும்மா உட்காந்து கமாண்ட் செக்ல கமாண்ட் போட்டு அதுக்கான முடிச்சா அவனுக்கு பர்சனல் வேலை நிறைய வேலை இருக்குறா. என்ன அது பண்றீங்க? எடிட் பண்ணோம், அப்லோட் பண்ணோம், வீட்டுல இருக்கிறவங்கள பாத்தணும், குழந்தைக்கு உடம்பு சொன்னா கூட்டு வரணும், அதுக்கப்புறம் உட்காந்து வந்து லைவ் போறது கூட்டு வந்து உட்காரணும். வந்து கேட்டா பேனல் இது பேன் பண்ணலையா? எங்க அப்பா தான் தாத்தா தான் எனக்கு கருணா.
அதாவது அதுக்கு வேற ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போறாங்க, கேமிங் தமிழ் வந்து பேனலுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்றது போட்டிருந்தாங்க. ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. ஸோ அவர் வந்து தெளிவா சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் என்னன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆயிடுச்சு, என்னன்னா அது எல்லாம் வந்து பேனல் யூசர் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளிப் சொன்னாரு. பட் இருந்தாலும் அந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துருந்தாங்க உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பேசுனதையும் வைக்கிறேன், செகண்ட் பேசுனதையும் வைக்கிறேன். ஸோ நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் வந்து என்ன ப்ரோ எனக்கு வேற பர்சனல் வேலைலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ உடனே வந்து அதை வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பெனிஃபிட் வந்து எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. அதையும் நான் சொல்றேன். இங்கே வந்து நான் ஒரு மெசேஜ் போடுறேன் அஃபிஷியல் சைடில், ஹாய் ப்ரோ உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போடுறேன். அவங்க உடனே கால் பண்ணாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு சொம்பு தூக்குறேன், பி பேட்ச் தூக்கிட்டு ஆடுறேன் அப்படின்னால உண்மையை நடந்ததை சொல்கிறேன். 23ஆம் தேதி மெசேஜ் போடுறேன். அவங்க உடனே கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணவே வந்து இதுமாதிரி தமிழில் ஒரு பிரச்சனை போகுது, பெருசாக போகுது, நீங்கள் என்ன ப்ரோ இது இப்போ வந்து என்ன நீங்கள் வந்து ஏன் இது எந்த ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கல அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்குறாங்க ப்ரோ. சரி இதுக்கு என்ன ப்ரோ பண்ணலாம், அதுக்கு என்ன ப்ரோ சொல்யூஷன் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், சொன்ன பதில் என்னன்னா ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இது இந்த பிரச்சனையோட டெப்த்து நான் புரிஞ்சுக்கிறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியும், ஒர்க் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒர்க்கிங் ப்ராசஸில் தான் இருக்குது. இது நீங்கள் சொன்னதால இன்னும் ஃபாஸ்ட்டாக எவ்வளோ வேகமாக இந்த பிரச்சனையை முடிக்க முடியுமோ பிரச்சனையை முடிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து எங்களுக்கு இந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியா இந்த மாதிரி மேட்டர்லாம் வருது இல்லை. ஸோ 1 or 3 months அந்த ஒர்க் போய்கிட்டு இருக்குது. நாங்கள் இருந்தாலும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இதை அடித்து தூக்க முடியுமோ இதை அடித்து தூக்கிட்டு இப்போ இதை யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஐடி மொத்தத்தையும் பேன் பண்ணி விட்டுறோன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பேனல் யூசஸ் மூலியமா வந்து ஒரு ஃபோன் ஹேக் ஆகிடும், மொபைல் ஹேக் ஆகிடும் அப்படின்னு ஒரு பக்கம் மிஸ்டர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days வந்து நம்ம இந்த பேனல் யூசஸை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்காரு, நான் எதை பற்றியுமே பேசலை. ஸோ நான் ஒழிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே இருந்தாரு. ஸோ இன்னொரு பக்கம் லைஃபும் போச்சு. என்ன சேர்க்காத உடம்புல இன்னும் மூச்சு இருக்குல்ல, இன்னும் சாகல இல்ல, அப்ப யோசிடா பேனல் யூசஸ் வந்து வித்துக்கிட்டே இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு வித்தவன், அப்புறம் 400 ரூபா, நான் 300 ரூபா, நான் நீங்க எனக்கு டிஎம் பண்ணுங்க நான் ஃப்ரீயாவே தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கு 410 ஆமா வந்து ஒரு தரமான பதிலடி கொடுத்துருப்பாரு. ஃப்ரீயா கொடுக்குறாங்க வாங்கி போட்டாதீங்க, உங்க மொபைல் ஹேக் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போனாலும். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேனல்ஸ் வந்து கண்டிப்பா அழிப்பேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரதால கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாகிட்டு இருக்கு, ஸோ ஒர்க் அதிகமாகிட்டு இருக்கு. சீக்கிரமா வந்து நான் பேனல்ஸ் வந்து அழிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் கேமிங் தமிழ் வந்து வீடியோ வந்து கரெக்டான ஒரு கிளிப் போட்டிருப்பாங்க. ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். ஸோ இப்படிதான் மக்களே, இதான் அதாவது இப்படி இவங்க வந்து ஆரம்பிச்சு விட்டு ஸோ கேமிங் தமிழ் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எந்த இன்ஸ்டாவில் யூடியூப்ல எதில் எடுத்தாலும் இந்த ட்ரோலிங் தான் வருது, இந்த பேனல் ஃபீச்சர்ஸ் அகைன்ஸ்ட்டு ஸோ கேமிங் தமிழ் ரியாக்ஷன் அப்படின்னு தான் போடுறாங்க. ஸோ இப்போ கூட நான் எதுக்கு போட்டேன்னா சரி மேட்ச்சில் போனாலே வந்து ஹேக்கர் பண்ணால் மக்கள் வராங்க, சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ நான் வந்து லைவ் போட்டு ஒரு 2-3 மேட்ச் போடுறேன். 3 மேட்ச் வந்து 2 மேட்ச் எனக்கு ஹேக்கர் தான் வராங்க. நான் 4 பேர் ஹீரோயிக் பிளேயர் தான், என்னையே அப்படி அடிக்கிறாங்க. रुको जरा सबर करो. பிசி பிளேயரு அவ்வளோ பெரிய கிராண்டு பிளேயர்லாம் நினைச்சு பாருங்க. ஸோ அவங்க வாழ்க்கையை வெறுத்துருவாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து எல்லாமே கிளிப் பை கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு வந்து உங்களோட ஆப்ஷன் என்ன, ஸோ நீங்கள் வந்து இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் மிஸ்டர் குப்போவும் ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காரு. அந்த கிளிப் வந்து நான் வச்சிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்களே.